20,000க்கு கீழே இருக்க பெஸ்ட் கேமிங் மொபைல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்ஃபினிக்ஸ் GT30. இதில் 19,500 ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சிப் செட்னு பார்க்க மோஸ்ட்ல Dimensity 7400 சிப் வந்துடும். இது இந்த ரேட்டுக்கு ஒரு ஆவரேஜான சிப்ஸ் தான். ஆனால் இந்த சிப்பை இவங்க கேமிங் காண்டி பயங்கரமாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. BGMI COD FF Maxல 90 FPS வச்சு கேம் புஷ் பண்ணிக்கலாம். முக்கியமாக கேமிங் ட்ரிகர்ஸோடையுமே வரும். இந்த பட்ஜெட்டுக்கு பியூராக கேமிங் ஃபோனை பார்க்குறீங்கன்னா இதை நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். அதர் ஸ்பெக்ஸை பார்க்க மோஸ்ட்ல 5500 mAhக்கான பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் வந்துடும். கேமராக்கு 64 MP கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடுமே இருக்குது. செல்ஃபி கேமராவும் இருக்குது. கேமரா குவாலிட்டி ரொம்பவே ஆவரேஜாக தான் இருக்கும். டிஸ்பிளேலேயுமே 144 Hz வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் Realme P4. டேட்டா 19,000க்கு இருக்குது. 6128 இன்னுமே கம்மியாக இருக்குது. கேமிங்கில் இதுலேயுமே 90 FPS வரைக்கும் வச்சு புஷ் பண்ணிக்கலாம். 144 Hz டிஸ்பிளே முடியுமே வரும். பேட்டரிக்கு இங்கே 7000 mAh கொடுத்துருக்காங்க. டுவல் கேமரா செட்டப் ஒன்றுமே வந்துடும். இதில் வேணால் கேமரா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 80 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்துடும். நெக்ஸ்ட் Oppo K13. 128 இப்போ கரெக்டாக அமேசானில் 19,000 கிட்ட வருது. பெர்ஃபார்மன்ஸ்க்கு இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 6 Gen 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. கேம்ஸில் 90 FPS வரைக்கும் வச்சு புஷ் பண்ணிக்கலாம். இது கூடவே மேசிவான 7000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட்க்கான சூப்பர் Oppo சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்துடும். கேமராவுக்கு 50 MP + 2 MP கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவோடையுமே வந்துடும். கேமராவோட இமேஜுமே ஆவரேஜாக தான் இருக்கும். இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் கூடிய சீக்கிரமே வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ அடுத்த ஃபோனை லாஸ்ட்டாக Realme P3 Pro. மொபைலோட லான்ச்சிங் ப்ரைஸ் 23,000 பக்கம் வந்தது. இப்போ ப்ரைஸ் ட்ராப்பாகி 19,000 20,000க்கு இருக்குது. இதோட 8+128GB வேரியண்ட். இதோட கேமரா குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும். கேமிங்கும் சூப்பராக இருக்கும். 90 FPS வரைக்குமான சப்போர்ட்டுமே இருக்குது. BGMI FF Max CODலாம் ஸ்னாப்ட்ராகனோட 7S Gen 3மே வந்துடும். இந்த 7S Gen 3 மேக்ஸிமமாக இவங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. டிஸ்பிளேயுமே குவாட் டிஸ்பிளேவாக வந்துடும். 6000 mAh பேட்டரி, 80 வாட்க்கான சார்ஜருமே வந்துடும். இந்த 6000 mAh பேட்டரி சீக்கிரமாகவே சார்ஜ் ஆகிடும் இந்த 80 வாட் சார்ஜரில். அதோட IP69க்கான ரேட்டிங்குமே இருக்குது. கேமராக்கு இங்கே சோனியோட IMX896 சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. OIS சப்போர்ட்டோடையுமே வரும். வீடியோவோட ஸ்டெபிலைசேஷனுமே சூப்பராக இருக்கும். இது இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஆல்ரவுண்டர்னேயும் சொல்லலாம், கேமிங் ஃபோன்னையும் சொல்லலாம். டிசைனுமே பக்காவாக இருக்கும். நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிறது நிபோலா க்ளோ கலர். இந்த மொபைலோட ஃபீல் ஒரு 25,000-30,000 ஃபோன் மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஒரே ஒரு குறை என்னென்னா இது லாஸ்ட் இயர் லான்ச் ஆனது. மற்றபடி இது ஒரு தரமான பிக்கு. இதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம சேனலில் IQ Neo 10R, Samsung Galaxy S25 Ultra, வேறு Moto H60 Fusion, Oppo K13 இந்த மாதிரி நிறைய ஃபோனோட ரிவ்யூ வருது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் Samsung Galaxy S24 FE, IQ Neo 10, OnePlus 15 அந்த மாதிரி ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு ரிவ்யூலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள்.